வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். தெற்கு காசாவில் இஸ்ரேலிய துருப்புக்களை கொன்றதாக கஸ்லாம் படைப்பிரிவு கூறுகின்றது. கமாஸின் ஆயுத பிரிவு அதன் போராளிகள் முன்வரிசையில் இருந்து திரும்பிய பிறகு கமர் வாகனத்தில் ஒரு டேங்கி எதிர்ப்பு வெடிக்கும் சாதனம் வெடித்ததை உறுதிப்படுத்தியதாகவும் கிசான் அல் நஜ்ஜார் பகுதியில் எதிரி வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் கூறுகிறது. தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸுக்கு தெற்கே உள்ள அஸ்ஸிகா பகுதியில் வெடிக்கும் கன்னிவெடியுடன் கூடிய D9 ராணுவ புல்டோசரையும் அந்த குழு குறிவைத்ததாக டெலிகிராமில் ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலிய ராணுவத்தினர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது கமாஸின் கஸ்ஸாம் படைப்பிரிவு என்றும் கூறப்படுகின்றது. அபகரித்த இஸ்ரேலும் கொடுங்கோல் அமெரிக்காவும் எங்களை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் கூறுகின்றார். பாலஸ்தீனமும் ஜெருசலேமும் நீதிக்கான எங்கள் பாதையாகவும் பிராந்தியம் மற்றும் மனித குலத்தின் நன்மைக்கான எங்கள் திசை காட்டியாகவும் இருக்கும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருபோதும் ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியாது. எங்களுக்கு எதிர்மறையாக சிந்தித்தால் அவர்களுக்கு அழிவு சேரும் என தெரிவித்துள்ளார். வெனிசுலா கடற்கரைக்கு அருகே அமெரிக்க ராணுவ நகர்வுகள் அதிகரிப்பதை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கண்டனம் தெரிவித்தார். வெனிசுலாவின் கடற்கரைக்கு அருகே அமெரிக்க ராணுவ நகர்வுகள் அதிகரிப்பதை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது ஐநா சாசனத்தின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்களை அப்பட்டமாக மீறுவதாகவும் குறிப்பாக சர்வதேச உறவுகளில் பலத்தை பயன்படுத்துவதையோ அல்லது அச்சுறுத்துவதையோ தடை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். மீன்பிடி படகுகள் மீதான வாஷிங்டனின் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் வெனிசுலாவுக்கு எதிரான இராணுவ தலையீட்டின் வெளிப்படையான அச்சுறுத்தல்களையும் சட்டவிரோதமான மற்றும் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் என்று பகாயி கண்டித்துள்ளார். பங்களாதேஷில் 13 மாதங்களுக்கு முன்பு இடைக்கால அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து நாடு முழுவதும் அரசியல் வன்முறை சம்பவங்களில் குறைந்தது 160 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 8050 பேர் காயமடைந்துள்ளனர் என்று மனித உரிமைகள் ஆதரவு சங்கத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. 2024 ஆகஸ்ட் மாதத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததைத் தொடர்ந்து நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது நடைபெற்று வருகிறது. இந்த அரசு நேற்று ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டது. இதற்கு எதிராக போராட்டம் வெடித்தது. நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் தேசிய பாராளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கலைந்து செல்ல வலியுறுத்தினர். கடந்த வருடம் ஷேக் ஹசீனாவை வெளியேற்ற காரணமாக இருந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதில் போலீசார் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. தற்காலிக கூடாரங்களும் சேதப்படுத்தப்பட்டன. பாதுகாப்பிற்கு நின்றிருந்து இராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் காயமடைந்தனர். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக திடீரென வாலிபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் நேற்று மாலை 5.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானின் கந்துட் மாகாணத்தில் இருந்து தென்கிழக்கே 46 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கந்துட் மாகாணம் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லை அருகே அமைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் காயம், உயிரிழப்பு அல்லது சொத்துக்கள் சேதம் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் 2200 பேர் உயிரிழந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்கா மிச்சிகனில் உள்ள பாத் டவுன்ஷிப் பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 3 பயணிகள் உயிரிழந்தனர். விமானம் நடுவானில் பறந்தபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை.
ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை குடித்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. இதேவேளை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள வைத்தியசாலையில் குழந்தைக்கு வழங்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்தில் புழுக்கள் கிடந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்டத்தின் மொரார நகரில் உள்ள அரசு வைத்தியசாலையில் பெண்ணொருவர் தனது குழந்தையை சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். அங்கு அசித்ரோமைசின் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்து குழந்தைக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மருந்து போத்தலில் புழுக்கள் திணறிந்ததை பார்த்து அந்த பெண் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து மருந்து ஆய்வாளர்களிடம் முறைப்பாடும் அளித்துள்ளார். தெற்கு லண்டனில் உள்ள ஒரு பகுதியில் ஒரு கடை மற்றும் குடியிருப்புகளில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை மாலை பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கீழே அமைந்துள்ள ஒரு தரைத்தள கடையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து சுமார் 100 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 15 தீயணைப்பு வாகனங்கள் அழைக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணம் டிப்பா நகரைச் சேர்ந்த ஒரு மாணவி 1993ஆம் ஆண்டு தனது வீட்டில் இருந்து கடத்தி செல்லப்பட்டு பின்னர் மாணவியை பலாத்காரம் செய்து கொன்ற நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளி என உறுதியானது. எனவே சார்லஸுக்கு 2018ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவரது தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். ஆனால் கீழ்கோர்ட்டின் தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டும் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து சார்லஸுக்கு விச ஊசி செலுத்தி மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. காசா நகரத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் சிறுவன் காயமடைந்ததாக காசா சிவில் பாதுகாப்பு தெரிவித்துள்ளது. தெற்கு காசா நகரத்தின் ஜெய்டவுன் பகுதியில் உள்ள சலா அல்தீன் தெருவில் குவைட் ரவுண்டன்னாவிற்கு கிழக்கே சுமார் 10 பேர் ஏற்றிச் சென்ற ஒரு சிறிய பேருந்தை இஸ்ரேல் பீரங்கி குண்டுகளால் தாக்கியதாக மீட்பு சேவை தெரிவித்துள்ளது. டெலிகிராமில் உள்ள ஒரு பதிவில் குறைந்தது ஒரு சிறுவன் காயமடைந்து அப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக குழு தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்துவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கியே மேற்கொண்ட உண்மையான முயற்சிகளுக்கு பாலஸ்தீன குழு ஆழ்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. இந்த முயற்சியில் கூட்டங்களை நடத்துதல், கண்ணோட்டங்களை நெருக்கமாக கொண்டு வருதல், நிலைப்பாடுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்தல் மற்றும் தடைகளை தாண்டுவதில் அவர்களின் வலியுறுத்தல் ஆகியவையும் அடங்கும். இதன் விளைவாக இறுதியில் காசா மீதான பைத்தியக்காரத்தனமான போரை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது என்று டெலிகிராமில் ஒரு அறிக்கை கூறியது. ஒப்பந்தத்தின் மீதமுள்ள விதிகளை செயல்படுத்துவது குறித்து பின்தொடர்ந்து செயல்படுமாறு மத்தியஸ்த நாடுகளான எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கிக்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.